ஹை ப்ரோ, பரத் ப்ரோ. தமிழ் ட்ரேடர்ஸோட வீடியோஸ் வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, ஒன் டே வந்து செம்ம லாஸ் ஆகிட்டு, அப்போ வந்து ஒரு மரத்தில் உட்காந்து நான் பாட்டில் ரொம்ப மைண்ட் அப்செட் ஆனதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஆனால் நான் கண்டிப்பாக நினைக்கல இவர் வந்து அந்த வீடியோஸில் வருவாருன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ஒரு மதத்தில் இருக்கும்போது இது வந்தது. எப்பவுமே வந்து ஒரு வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆட் கொடுக்குறாங்க அப்படின்னா வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாக கொண்டுட்டு போய் கொடுத்தா மக்களுக்கு புரியும்பாங்க. ஆனால் நம்ம ப்ரோ அப்படி கிடையாது. ஈஸியாக புரிகிற மாதிரியே எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்லாங்லேயே இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ, நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த ஸ்லாங்லேயே அவர் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா இது இப்படி ஒரு மனுஷனான்றதுக்காக நம்ம அவரோட லாகின் ஐடிக்குள்ளே போயிட்டு உள்ள மற்ற எல்லா வீடியோஸும் பார்த்தேன். அவரோட ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்தோட அந்த அவரோட ஃபுல் செட்டப்பாக இருக்கட்டும், அவரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவரோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது, புரிஞ்சிருந்தது. பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. நான் அந்த டைமில் 2 வீடியோஸ் பார்த்தேன். பரத்தும் சாரோட தமிழ் ட்ரேடர்ஸ்னு பார்த்தேன். தென் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட வீடியோவும் பார்த்தேன். அதை நான் சொல்ல விரும்பலை. பட் நான் வந்து சரி ஓகே, நம்ம வந்து ஒரு மெசேஜ் போட்டு பார்ப்போம், எவ்வளவோ லாஸ் பண்ணிட்டோம், சரி ஒரு மெசேஜ் போட்டு பார்ப்போம், லாஸ்ட் ஆப்ஷனை வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன். கரெக்டாக மார்க்கெட்டிங் முடிஞ்சு ஈவினிங்கே எனக்கு மெசேஜ் போட்டுட்டாரு. போட்டுட்டு நல்லபடியாக நானும் பேசினேன், ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னார். நான் நெக்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவர்கிட்ட கொடுத்துட்டு. ஏன்னா ஒரு ஸ்பீச்சும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராஃபிட்டுமே நான் பழைய வீடியோஸ் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி, அவர் கேட்ட ஃபீஸும் ஒர்த்தபுளாக இருந்ததுனால நான் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் நல்ல கிளாஸாக கிடைக்கணுமேன்ட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அவர் வந்தார். தென் அந்த டைமில் வந்து ஒரு ஒன் டே சொன்னார், இல்லை ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு 2 டேஸில் ஓகே சொல்லி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது நல்லபடியாக தான் கிளாஸ் நல்லா கரெக்டாக அவரோட ஒரு சில பேர்லாம் இல்லை ப்ரோ அந்த டைமில் செட் ஆகும், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் வந்து இப்போ ஓகே உங்கள் டைமே ஓகே ப்ரோ, ஏன்னா ஒர்க் போயிட்டு இருக்கனால உங்கள் டைமே ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் அந்த டைமிங்கில் கிளாஸ் போயிட்டு நல்லபடியாக கிளாஸ் ஃபுல்லாகவே எடுத்துட்டாரு. என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டாரு. நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடி தெரியாதனமாக நிறையா அமௌண்ட் போட்டு நிறைய லாஸ் ஆகிருக்கேன். ஆனால் இப்போது கொஞ்சம் அமௌண்ட் வச்சு நல்லா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்குமே. ஏன்னா அதுவும் இல்லாமல் இவர் டெய்லியும் எடுத்து ட்ரேடோட அப்டேட்டுமே நமக்கு சொல்லிடுவார். அது இன்னும் நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். சொல்லும்போது இன்னும் நமக்கு வந்து ஈஸியாக இருந்தது. இன்னும் நீங்கள் நல்லா வருவீங்க ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.